எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த வீடியோ ஸ்பெஷலாகவே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த 1லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வெறும் மாணவர்கள் கிடையாது. அவங்க வந்து ஒரு களிமண் மாதிரி. நம்ம எப்படி வணைக்கிறோமோ அப்படி தான் அவங்க உருவாகுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் உலகத்தில் அந்த சின்ன குழந்தைங்களுடைய கவனத்தை, அதாவது அவங்களுடைய அட்டென்ஷனை ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு பிரைமரி டீச்சராக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏய் கத்தாத, அமைதியாக உட்காரு அப்படின்னு நம்ம மிரட்டி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர காலம்லாம் இது கிடையவே கிடையாது. அன்பாலையும் சில மேஜிக் ட்ரிக்ஸாலையும் மட்டும்தான் அவங்கள நம்மளால் ஈர்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த சுட்டி குட்டிங்களுக்கு எப்படி போர் அடிக்காமல் பாடம் நடத்துறது, எப்படி கோவப்படாமல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது, அவங்கள எப்போதுமே எப்படி சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சராக மாற கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். முதல் விஷயம், பாடம் நடத்துறது எப்படி. 1வதுலேருந்து 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து லெக்சர் எடுத்திங்கன்னா அதாவது அந்த குழந்தைங்களுக்கு அந்த லெக்சரே பிடிக்காது. அடுத்த 5வது நிமிஷம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கவங்க பென்சிலை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கதை சொல்கிற முறை, ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் கணக்கு பாடம் நடத்தினா கூட சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு குட்டி கதை வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ கணக்கு பாடத்தில் நீங்கள் 2 கூட்டல் 2 = 4 அப்படின்னு சொல்லி போர்டில் எழுதுறதை விட நீங்கள் என்னன்னு சொல்லலான்னா, நம்ம சிங்கம் சிம்பாவுக்கு 2 சாக்லேட் கிடச்சிதான், வழியில் குரங்கு குட்டி இன்னொன்று கொடுத்துச்சான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி மொத்தமாக எத்தனை, இந்த மாதிரி கதையாக வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க அப்படி இமேஜின் பண்ணுவாங்க. சிங்கம் சிம்பாவுக்கு வந்து 2 சாக்லேட் கிடச்சிது, அப்போ வழியில் குரங்கு குட்டி ஒரு சாக்லேட் கொடுத்துச்சு, அப்போ 2 1 மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்கும், 3 அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அதை இமேஜின் பண்ணி அது ஒரு இமேஜாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கேட்கணும். அதே போல் அவங்களுக்கு வந்து நிறைய அந்த விஷுவல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த காட்சி வழிகாட்டுதல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் புத்தகத்தை மட்டுமே அவங்கள பார்க்க வைக்காதீங்க. பழங்கள் பற்றி நடத்துகிறீங்களா, நிஜமான ஒரு ஆப்பிளையோ மாம்பழத்தையோ கிளாஸுக்கு கொண்டு போங்க, வாழைப்பழம் ஏதாவது ஒன்று வந்து கொண்டு போங்க, அவங்க தொட்டு பார்த்து கற்றுக்கிட்டோம். சரிங்களா? அதே போல் 3R ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ரைமு, ரிதம், ரெப்பிட்டிஷன் சொல்லுவோம். சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பாட்டையோ இல்லை அறிவியல் பெயர்களையோ ஒரு சின்ன ரைமிங் மெத்தோடு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க தூக்கத்தில் நீங்கள் எழுப்பி கேட்டால் கூட மறக்காமல் அழகாக பாடி காமிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம், ஒழுக்கத்தை எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி, பெரியவங்கக்கிட்டேயே நீங்கள் இதை செய்யாத அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவங்களே அதை என்ன பண்ணுவாங்க, செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்போ குழந்தைங்க செய்ய மாட்டாங்களா என்ன? அதனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணுறப்ப செய்யாத அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக டோன்ட் டூ இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இதை செய்யக்கூடாதுன்னு. அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா டூ திஸ், இதை வந்து இப்படி வந்து நீ செய்யலாமே அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவை கட் பண்ணிவிட்டு ட்ரை டு யூஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நல்ல பாசிட்டிவாக நேர்மறையான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுங்கள், எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்துடுங்க. இப்போது பேசாத, அமைதியாக இரு, கத்தாத அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா அமைதியாக இரு, ரகசியம் பேசலாம் அப்படின்னு சொல்லி. கிளாஸில் எல்லாரும் கற்றுக்குறாங்களா, அதாவது கிளாஸில் எல்லாருமே வந்து கத்திகிட்ருக்காங்களா, நீங்களும் சேர்ந்து சத்தம் போடாதீங்க. சரிங்களா? யாரும் சத்தம் போடாதீங்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி கத்தக்கூடாது. நீங்கள் உங்கள் குரலை ரொம்ப குறைச்சி, இப்போ யாருக்கு காது நல்லா கேட்குதுன்னு பார்ப்போம், நான் சொல்கிற ரகசியம் யாருக்கு புரியுது அப்படின்னு சொல்லி மெதுவாக பேச ஆரம்பிங்க. கிளாஸு தானாக அமைதியாகிடும். ஒரே ஒரு டைம் நான் சொன்னதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து, தப்பு பண்ணும்போது தண்டிக்கிறத விட ஒரு குழந்தை நல்ல விஷயம் பண்ணும்போது எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுங்க. இப்போ வந்து அஜய் இன்னைக்கு பெஞ்ச் வந்து அழகாக தொடச்சிருக்கான், வெரி குட் அஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் ஒரு ஸ்டார் வந்து நீங்கள் வரைஞ்சி விடலாம். அதை பார்த்துட்டு மற்ற குழந்தைங்களும் நாளைக்கு நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவங்க உட்கார பெஞ்சு அவங்க வந்து அதை நீட்டாக வச்சுக்குவாங்க. இப்போ வந்து போர்டில் நம்ம எரேஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதை எரேஸ் பண்ணுறப்ப அதை ப்ராப்பராக எரேஸ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்கிறப்ப அதை ப்ராப்பராக அவங்க செய்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து பாராட்டணும். அதே போல் வந்து இந்த மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாரி, தேங்க்யூ, குழந்தைங்களுக்கு வந்து மன்னிக்கவும், நன்றி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பேசி பழகி காட்டணும். நீங்கள் தவறுதலாக ஒரு சாக்லேட்டை கீழே போட்டுட்டிங்கன்னா சாரி கண்ணான்னு அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள்.
அப்போ ஆசிரியர் சொல்லும்போது குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அத இயல்பாவே அவங்க கத்துக்குவாங்க. நம்ம மிஸ் இப்படி சொன்னாங்களே, நம்ம டீச்சர் இப்படி சொன்னாங்களே, நம்ம சார் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கத்துக்குவாங்க. அதேபோல குழந்தைங்கள வந்து எப்பவுமே ஒரு எங்கேஜ்டாவே வச்சிருக்கணும். இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம். எப்பவுமே எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள சுறுசுறுப்பா அவங்கள வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்ச் எல்லாம் முடியும் இல்லைங்களா? ஸோ லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்க எல்லாமே அப்படியே தூக்க கலக்கத்திலேயே இருப்பாங்க. அப்போ போய் பாடம் எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு மண்டையில ஏறவே ஏறாது. தூக்கம் தான் வரும். அப்போ நீங்க வந்து சம் எனர்ஜி பூஸ்டர்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். பிள்ளைங்க டல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சா, உடனே பாடத்த நிறுத்திடுங்க. எல்லாருமே எந்திரிச்சு நின்னு கைய மேல தூக்குங்க. அப்படியே ஒரு குதி குதிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு 1 நிமிஷம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க. மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் போயி, மறுபடியும் அவங்க வந்து ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அ அதேபோல வந்து கிளாஸ்ல வந்து கிளாஸ் வந்து உங்க கைய விட்டு போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கிறப்ப, ஒரு கோட் வேர்ட் வச்சுக்கோங்க. நீங்க வந்து காக் புக் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்க எல்லாரும் கீச் கீச் அப்படின்னு சொல்லிட்டு கைய தட்டணும். அந்த மாரி வந்து ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு இருக்கட்டும். ஸோ உங்களுக்கும் வந்து கிளாஸ் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அ அதாவது பசங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க. நம்ம நடத்துறத வந்து கவனிக்காம வேற எங்கேயோ கவனம் செலுத்துற மாதிரி அப்படி நம்ம கைய விட்டு போகுது கிளாஸ் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இந்த மாரி சின்ன சின்ன வேர்ட் நான் இத சொன்னா நீங்க வந்து இப்படி செய்யணும். இத சொல்லிட்டே செய்யணும் அப்படிங்கிற மாரிலாம் நீங்க சொல்லிக் குடுக்கலாம். அதேபோல வந்து அ அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு என்ன லீடர்லாம் போடுறதுன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா அவங்கள தலைவராக்குங்க. இந்த வால்தனம்லாம் பண்ணும் பாருங்க சில குழந்தைங்க. அந்த குழந்தைய ரொம்ப சுட்டித்தனமா இருக்கிற அந்த குழந்தைங்கள கூப்ட்டு, "இன்னைக்கு நீ தான் கிளாஸ் லீடர். இந்த வாரத்துக்கு நீ தான் கிளாஸ் லீடர். இந்த மாசத்துக்கு நீ தான் கிளாஸ் லீடர். எல்லாரும் அமைதியா இருக்காங்களான்னு நீ தான் பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்ப கொடுத்து பாருங்க. கண்டிப்பா அவங்க சமத்தாயிடுவாங்க. இத நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா இத ட்ரை பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்டு டியர் டீச்சர்ஸ், ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இருக்கிறது நிச்சயமா ஒரு வேலை கிடையாது. அது வந்து ஒரு பெரிய சவால்னே நம்ம சொல்லலாம். அண்ட் அது வந்து ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம். எல்லாருக்கும்லாம் இந்த பாக்கியம் கிடைச்சிடாது. ஏன்னா, உங்ககிட்ட இருக்கிற குழந்தைங்க உங்ககிட்ட இருந்து பாடத்த மட்டும் கத்துக்கல, அன்ப, வாழ்க்கைய எப்படி வாழணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் உங்கள பார்த்து பார்த்து தான் கத்துக்குவாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் வந்து என்னதான் படிச்ச பேரண்ட்ஸா இருந்து அவங்க சொல்லிக் குடுத்தா கூட அத ஏத்துக்க மாட்டாங்க பிள்ளைங்க. எங்க மிஸ்ஸு, எங்க டீச்சர் இப்படி தான் போட சொன்னாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி தான் உங்கள தான் எல்லாத்துக்குமே ரோல் மாடலா எடுத்துக்குவாங்க. ஸோ வீட்ல வந்து அப்பா, அம்மா அடிக்கலாம், திட்டலாம். ஆனா ஸ்கூலுக்கு வந்தா என் டீச்சர் என்ன அன்பா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பிஞ்சு முகங்கள்ல இருக்கணும். நீங்க அவங்களுக்கு ஒரு ஆசிரியரா மட்டும் இல்லாம, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல கைடா இருங்க. அதேபோல இந்த வீடியோல நான் அப்பப்ப சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் உங்க கிளாஸ்ல நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு, எந்த டிப்ஸ் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய சக ஆசிரியர் நண்பர்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எத பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்ட ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க் யூ.